அப்பா தண்ணி கேட்டேன் கொடுத்தாளுங்களா பாரு. எப்படித்தான் திம்பாங்களா தெரியலையே. இப்படி அள்ளி திம்பாங்களா இல்ல இப்படி அள்ளி போட்டு வாயால கேச்சு பிடிப்பாங்களான்னு தெரியலையே. சாப்பிட்டியா ரேணுகா? இனிமே தான் திங்கணும். வேலை இல்லை. அப்பா சண்டை போட்டாலும் சாப்பாட்டுல எந்த குறையும் வைக்கிறது இல்ல. ஏய் இங்கிட்டு வா, ரிவர்ஸ்ல வா. என்னது இது? தட்டு. அது தெரியுது. என்ன சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கு போகணும்னு தெரியாதா? உனக்கு தொண்டூலியம் பண்ணதான் என்னைய பெத்து வளர்த்து பேர் வச்சிருக்காங்களா எங்க வீட்டுல? என்னம்மா நீ இப்படி பேசிவிட்ட? விருந்தாளிக்கு விருந்தோம்பல் பண்றது இல்லையா? சோறு போடுறிய, போட்ட கையோட சாப்பிட்ட தட்டை எடுக்க சொல்றிய? ஓஹோ, இவங்க மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பெரிய மைசூர் மகாராணி பேத்தி இவங்களைய உட்கார வச்சு விருந்தோம்பல் பண்றாங்க. இங்கரு சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கு ஓடிரு, இல்ல பறக்கும் தட்டு பாத்துக்க. ஏண்டி 10 தட்டை எடுக்கிற, 10ஓட சேர்த்து 11 இதை எடுக்க மாட்டியா? முடியாதாயா, எடுக்க மாட்டேன். எனக்கு புண்ணியத்தை நான் தேடிக்கிறேன். உன் பாவத்தை கழுவுற வழிய பாரு, எடுத்துக்கு ஓடு. உங்களுக்கு சோறு போடுறதே பெருசு, பாவம் புண்ணியமாமல. ஐயோ, நீ ஒரு பெருச்சாலி, உன் புள்ள ஒரு கருங்காலி. இதுல பேச்சு பௌச. ஓவரா பேசாத, பேச்ச குறை. என்னது இது? விருந்தாளிக்கு முன்னாள் சம்பந்திக்கு அவ்வளவுதான் மரியாதையா இந்த வீட்டுல? பெருச்சாலின்னு சொல்லு, விருந்தாளின்னு சொல்லாத. ஓடிரு, நானே ஏக கடுப்புல இருக்கேன். போ. ஆட்டம் சேட்டை ஓவரா இருக்கு வர வர. என்னன்னே தெரியலையே. இந்த ஆளை சொல்லணும். தெருவில் எது சேலை கட்டிக்கு போனாலும் நீ கூட்டி கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வைக்க வேண்டியது. கேட்டா தங்கச்சி தொங்கச்சின்னு உசுர வாங்க வேண்டியது. எப்படியெல்லாம் அள்ள வேண்டியதா இருக்கு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவ சாப்பிட்ட தட்டையெல்லாம் நம்ம எடுத்து போட்டு கழுவணுமா? மேடம் கழுவ மாட்டாங்களாம். சாப்பிட்ட தட்டை நான் எடுக்கிறேன், நைஸா தட்டை அங்கன போட்டு கை அங்கனக்குள்ளேயே கழுவிட்டு ஓடுது. சாப்பிடுவோமா? ஏய் இங்கரு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். கதிரு சாப்பிட வரல? தெரியாது. ஏய் சாப்பிட வரல எனக்கு தெரியும். இங்கரு சும்மா எதையும் யோசிச்சுக்கு இருக்காம நீ சாப்பாடு எடுத்துக்கு போய் அவன்கிட்ட பேசு. ஆமா, ஊட்டி விடுறாங்க. குதிரைக்கு பசிச்சா தன்னால வந்து கொளுத்திங்கும். நந்தினி ஒரு நிமிஷம் இப்படி திரும்ப. ரொம்ப தான் நீ டென்ஷன் ஆகுற. எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? அவங்களே டீல் பண்ணா அவங்களாவே மாறணுமா என்ன? இங்கரு புள்ள நம்ம விட்டுது. நம்ம தானே ஃபங்க்ஷன் வேணும்னு முடிவு பண்ணோம். இந்த 4 காலம்லாம் திரும்ப வருமா விட்டுவிட்டா? சொல்லு. என்ன உனக்கு? போய் பேசு. அப்பா வந்து பேசினப்பவே எதுவும் இங்கரு அப்பா விட்டுரு, அப்பாவை பத்தி பேசாத. அண்ணனையும் விட்டுரு, அண்ணன் பேச்சை எடுக்கவே எடுக்காத. நல்லா இருப்ப, நான் சொல்றத கேளு, எடுக்காத. நீ போய் அவன்கிட்ட போய் பிள்ளைய பத்தி நீங்க 2 பேரும் பேசுங்க. நீ சொல்லுவல்ல அம்மா அப்பா நாங்க தானே, கரெக்டா சொல்ற எல்லாம். ஆனா கோவம் தான் வந்துருது. போ, நல்ல முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்க. இரு சாதம் போட்டு தரேன். அப்புறம் பசி வந்துச்சுனாலும் பைத்தியக்காரன் மாதிரி தான் கத்துவான். பொறுமையா பேசு, தேவையில்லாம பேசாத. தேவையானதெல்லாம் பேசு. அவிச்ச முட்டை வைக்கவாப்பா? என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுங்கக்கா. இந்த முட்டை வைக்கிறேன், விசிறடிக்க போறான். எடுத்துக்கு போய் பேசு. ஓ சாப்பாடு. என்னாச்சு? கை கழுவுதாமா போறேன். தாரா, நீ இனிமே அந்த ரூம்ல போய் படு. ஏன்? இல்ல, இன்னில இருந்து நீ அங்க பட. சில விஷயம்லாம் நீ கேள்வியா கேட்டு நான் அதுக்கு பதில் சொன்னாலும் உனக்கு விளங்காது. உனக்கு அப்புறம் புரிய வைக்கிற. இப்ப போ.
சொன்னா கேளு தாரா, போ. போனை வச்சுட்டு போ. அம்மா எப்பயா தானே பாக்குறேன். போனை வச்சுட்டு போ, போய் தூங்கு. என்னாச்சு? என்னை அம்மா உள்ள போய் படுக்க சொல்றாங்க. ஏண்டி? என்ன ஏண்டி? பிள்ளைங்க கொஞ்சத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அம்மாவா சில விஷயம் நான் சொல்றப்போ ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. தாரா ஒண்ணு இல்லம்மா, அம்மா சொல்றாங்கல்ல, உள்ள போய் போட. சரியா? சரி. போ. சாப்பிட்டியா? சரி சரி போட. தாப்பா போடாத.